அழுது புலம்பினாலும் அதை நான் சொல்ல முடியுமா? அதனால நீ கவலைப்பட வேண்டாம். ஆண்டவன் அருள் இருந்தா 60 கப்பாலும் பிள்ளை இருக்கும், இறைவனுடைய அருள் இருந்தா 70 கப்பாலும் பிள்ளை இருக்கும் என்று அந்த நாகராஜன் நாகக்கன்னிக்கு ஆறுதலை சொல்லும் போது பார்த்தால் நாகக்கன்னியாகப்பட்டவன் என்ன செய்கிறா? பார்த்தால் நாகக்கன்னியாகப்பட்டவா கணவனுடைய இடத்திலே என்ன சொல்கிறாள் தெரியுமா? சாமி எங்க ராஜமானா நீங்க எனக்கு வைத்த பிராணனா நான் உங்க தேவி நாகக்கன்னி நான் அவை அடித்தேன் அறக்கொடுமை செய்திட்டேன் மன்னவ வைத்தாரோட அடைக்கலத்தை செய்திட்டேன் ஓட்ட நாளி மரக்காக உண்டு நான் போட்டிருந்த தோசை உண்டு கண்டுக்கு நான் பாலிடா கலந்து நானும் உண்டிட்டேன் பிச்சைக்கு வந்தவன் பின்னால் வர சொல்லிட்டேன் அண்ணன் வந்து வந்தவன் நான் அடுத்து வர சொல்லிட்டேன் தண்ணீரி போடி வைக்க பிள்ளை பறிக்கிற தேங்காய் கையேந்த குழந்தை மழை பெய்த முச்சத்திலே மண்ணலைய பிள்ளை இல்லை மண்ணலைந்த கையாலே என் மடிபிடிக்க ஓர் மைந்தன் இல்லையே மன்னவா குடத்து தண்ணீரிலே நின்றளம்ப பிள்ளை இல்லை இல்லையா குடத்து தண்ணீரிலே எனக்கு கோரி வைக்க பிள்ளை இல்லையே நான் வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு வாக்கப்பட்டிருந்தா இந்த மாதிரி நான் கவலைப்பட மாட்டேன். அடேப்பா உங்களுடைய திறமை என்ன? என்ன திறமை? உங்க கை சைஸ் என்ன? ஆமா கால் சைஸ் என்ன? என்ன உங்க முகத்துடைய திரு அழகு என்ன? என்ன உங்க நடை சைஸ் என்ன? என்ன எப்பேற்பட்ட திக்கவிசனுக்கு வாக்கப்பட்டு இல்லைன்னு சொல்லும் போதுதான் வருத்தமா இருக்குன்னு அழுவுதா? வருத்தம் இருக்கு. கறிக்கதைக்கும் தேங்காயிலே எனக்கு கையேந்த ஒரு குழந்தை இல்லை என்று அந்த நாகராஜனை எண்ணி அழுது புலம்பிய நாகக்கண்ணி இன்னும் என்ன வார்த்தை சொல்லுகிறாளையானா கண்ணே நல்ல பொழியமா கண்ணே பொழியமா கவிரோடு ஆள கண்ணிலையும் காயாமலே கவிரோடு என்ன என்ன
பாரு இந்திரனார் உடன் பிறந்து நான் இருசி என்று பேர் கேட்டேன் மன்னவா. மஞ்சள் வைத்தா பிஞ்சிறங்கும் எனக்கு மணல் போட்டா காய் காய்க்கும். மந்திரையின் உடன் பிறந்து நான் மலடி என்று பேர் கேட்டு விட்டேனே அப்படின்னு சொல்லி நாகராஜன் நாகக்கன்னியாகப்பட்டவா இரு பேர்களுமே அழுது புலம்பினார்கள், ஆறாத துயரம் கொண்டார்கள். கண்ணீரும் கவலையை கொண்டு நாகக்கன்னியானவள் அழுது புலம்ப அப்பந்தான் நாகராஜன் சொன்னார், அடியே நாகக்கண்ணி, ஆண்டவனுடைய அருள் இருந்தால் 60 கப்பாலும் நமக்கு அழகான பிள்ளை இருக்கும் அம்மா. இறைவனுடைய அருள் இருந்தா 70 கப்பாலும் நமக்கு ஏந்தும் பிள்ளை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆட்சி தேய்ச்சி ஆறுதலையை சொல்லுகின்றார் இந்த நாகராஜன். அப்படி இரு பேர்களுமாக ஒருவருக்கொருவர் ஆறுதலையை சொல்லி வாழ்ந்து வரக்கூடிய இரு பேர்களுக்கும் கல்யாணம் முடிச்சோம்னா சரி 1 வருஷமோ 2 வருஷமோ டக்குனு பிள்ளைய பத்தி எடுத்துக்கணும். அப்படி குழந்தை ஆணோ பெண்ணோ பத்தி எடுக்கலன்னா இல்லனா நம்ம பொண்டாட்டி நம்ம நிம்மதியா இருக்க மாட்டா. பக்கத்து வீட்டுக்காரனும் தப்பா நினைப்பான், தப்பா பேசுவான். அவன் எனக்கு கல்யாணம் முடிஞ்சது சரி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு. சரி என் பொண்டாட்டி பார்த்தா என்னஞ்சா 1 வருஷம் பார்த்தா 2 வருஷம் பார்த்தா 4 வருஷம் பார்த்தா 5 வருஷம் பார்த்தா என்னாச்சு 10 வருஷம் பார்த்தா. அப்பந்தான் அவன் ஒரு முடிவு பண்ணா. என்ன பண்ணா? இனிமே இவன் வந்து அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். சரிதானே? ஆமா, இவன் அதுக்கு சரி இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு பாத்துக்கிட்டு 10 வருஷம் குழந்தை இல்ல. சரி பார்த்தா என் தம்பியை கூட்டு ஓடியே போயிட்டா. கொஞ்சம் குருண மருந்து கிடைக்கல. நீ வெக்கம் இல்லாம வந்து சபையில சொல்லிக்கிட்டு இருக்க பாத்தியா? எதுக்கு? அவர் தங்கச்சி தான் கேட்டு அவரை ஜாவ சொல்லு. அவருக்கு வெக்கம் இருந்தா நீ நாடு நான் ஜாவணும். நான் நிக்கணுமோ? ஆமா, என் தங்கச்சி ஓடுனதுக்கு நான் நிக்கணும். ஆமா சரி. தம்பி கூட்டு ஓடினால மறு வருஷம் 2 பிள்ளை பிறந்துச்சு. ஒரு ஜான் கயிறு கிடைக்கல உமக்கு. 2 பிள்ளை பிறந்துச்சு. நான் சும்மா இருப்பேனா? உடனே பார்த்தேன் 2 டவுசர் சட்டை எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளை கொண்டு கொடுத்து வந்தேன். வெக்கங்கட்ட மனுஷன் என்ன செய்ய முடியும்? வெளியே பேசுற. நம்ம சாதனை பண்ணாத நம்ம தம்பி சாதனை பண்ணிட்டாம்ல. அப்ப நீ நாட்டுக்கு நிக்க வேண்டியானே? அது எதுக்கு நாட்டுக்கு நிக்கணும்? ஒரு முளை கயிறு கிடைக்கலையா? அப்போ எங்க குறைக்குன்னு யாரு கண்டா? அதானே கேட்டேன். ஆண் மலடா பெண் மலடா யாரு கண்டா? தெரியாது. என்னது கதையத்தானே படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை நான் என்ன செய்ய
அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் என்ன ஒருவருக்கொருவராகவே ஒற்றுமையாக இருந்து இரு பேர்களும் அழுது புலம்பினாலும் நாகக்கன்னி ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை சொல்லுகிறார். அப்ப இனியும் நாமல் இப்படி இருந்தோமையானா ஏந்தும் குழந்தை இருக்காது. நாளை பின்னம் ஆண்டு முடிந்து மரணமாகி போனாலும் நாமலுக்கென்று ஓர் மதலை கிடையாது. நாமல் வாழ்ந்திருந்து இரு பேரும் வைகுண்டம் சேரும் காலம் வந்தால் வழியனுப்ப நாமலுக்கு பிள்ளை கிடையாதல்லவா? செத்திறந்து இரு பேர்களும் சிவலோகம் போனாலும் சேர்ந்தனுப்ப நாமலுக்கு குழந்தை இல்லை என்று இரு பேர்களும் கவலை கொண்டு தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். திக்கச்சவர்களுக்கு தாயே துணை என்று சொல்லி இரு பேர்களுமே ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணிக்கொண்டு அரும்பெரும் தவங்களை செய்ய வேண்டும் என்று அவர்கள் எப்படி தவம் இருக்க வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? வெள்ளி சவா தலை மூலிகி வெள்ளி சவா தலை மூலிகி வெள்ளி சவா தலை மூலிகி தலம் மூலிகி தலம் மூலிகி அங்கே வேறதோ மது இருந்து வாரா அங்கே வேறதோ மது இருந்து வாரா வெள்ளி சவா தலை மூலிகி ஆமையா ஓடையா கம்பத்தை நாட்டினார்கள். கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார். கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் இரு பேர்களுமாக நின்று கொண்டு தன்னுடைய நாவை ஊன்றி ஆகாய மார்க்கமாகவே தன் வாளை நிறுத்தி கொண்டு இரு பேர்களுமே அரும்பெரும் தவங்களையே செய்து வருகிறார்கள். அப்படி கீழே இருக்கான் பாருங்க. அப்படியாகவே தவமிருந்து வருகின்ற போது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, எவ்வளவு, ஒரு வாரம் அல்ல, 2 வாரம் அல்ல, அதுவும் இல்ல, 12 வருடங்கள் கொடுத்து
ஈராறு 12 வருடங்களாகவே இறைவனை என்னை தவம் இருந்து வருகிறார்கள். அப்படி 12 வருடமாகவே இரு பேர்களுமே பார தவங்களை இருந்து வரும்போது இன்னும் எப்படி தவம் இருக்கிறார்கள்? எப்படி ஐயா? உண்ணாமல் உறங்கிடாமல் உடைய வந்திருப்புகள் மறந்தீடாமல் அண்ணன் தண்ணியடி அருந்தீடாமல் ஆண்ட வந்திருப்புகள் மறந்தீடாமல் ஒரு வருடம் தவமீருந்த உடையவன் பகவான் வரவே இல்லை. 2 நல்ல வருடங்களும் ஈசன் பகவான் வரவே இல்லை. 3 நல்ல வருடங்களும் 3 முக்கண்ணன் பகவான் வரவே இல்லை. வரவே இல்லை. 3 4 நல்ல வருடங்களும் சிவபெருமான் 5 நல்ல வருடங்களும் அரணாறு வரவே இல்லை. 6 நல்ல வருடங்களும் 6 ஆதி பகவான் வரவே இல்லை. வரவே இல்லை. 6 7 நல்ல வருடங்களும் ஏகாம்பரம் 8 நல்ல வருடங்களும் ஈஸ்வரனும் வரவே இல்லை. 12 அங்கு ஆதி பரம்பரையில வரவே இல்லை. வரவே இல்லை. ஈராறு 12 வருடங்களாகவே தவம் இருந்து வந்தார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, 2 வாரம் அல்ல, அதுவும் இல்லை. ஈராறு 12 வருடங்களாகவே தவம் இருந்து வரும்போது ஆண்டவே சிவபெருமான் வரவே இல்லை. அதான் கலண்ட கோடாலிக்காரரும் இல்ல, அதாவது கலண்ட கோடாலிக்காரரும் அவங்க கோமணத்துக்காரரும் மரம் வெட்ட போனாங்க. அப்ப சொன்னாரா, என்ன சொன்னாரு தெரியுமா? ஆனா எனக்கு மட்டும் இருக்கா இருக்கா உள்ள கிடக்கு, உள்ளதான் கிடக்கு. சரி சரி. எனக்கு வேட்டி கேட்ட மாத்திரம் ஒரு ஆள் இருக்கும்னு சொன்னா நான் எப்பவுமே மரத்தை சாச்சிருவோம்னாரா. அப்போ கலண்ட கோடாலி மொத்தம் கலன்னு வைங்க, நான் அப்படியே வெட்டி சாச்சிருப்போம்னாரு. கதை போல இருக்கு. அப்ப இந்த ஆண்டவனாகிய உள்ள கிடக்கு. அப்ப இந்த ஆண்டவனாகிய பகவான் ஈராறு 12 வருடம் தவம் இருந்து இறைவன் இன்னுமே வரவில்லையே. ஆண்டவன் வராமல் இருந்த போது இரு பேர்களுமே ஆண்டவனை எண்ணி தவம் இருந்து வருகிறார்கள். எப்படி தவம் இருந்து வந்தா தெரியுமா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு,
பார்த்தார் இறைவனாகிய பகவான். ஒரு நாளும் இல்ல திருநாளாக இந்த கைலாசமே ஏன் இன்னைக்கு இப்படி ஆடுது அசையுது? தன்னுடைய ஞானத்தினாலே அறிந்து பார்த்தார். ஞானத்தினாலே அறிந்து பார்க்க நாகராஜ நாகக்கண்ணியின் தவத்தை கண்டார். கண்டும் காணாதவரை போல கலி உலகமெல்லாம் கடவுளார் படி இழக்க வந்தார். அப்ப கலி உலகம் எல்லாம் ஆண்டவன் படி இழக்க வரும்போது கை உள்ள போயிரும். கலி உலகம் எல்லாம் ஆண்டவன் அமுதலக்க பயண வைக்க வேணும் என்று பகவானாகிய சிவபெருமானாகப்பட்டவர் இதுக்குத்தானே செட்ல உமா வச்சிருக்கோம். அப்ப இந்த இறைவனாகிய பகவான் ஈரேழு உலகம் எல்லாமே இறை இழக்கவே பயண வைத்தார். இந்த பார்வதி சும்மா இருக்காளா? இந்த ஆண்டவன் தானே என்னைக்குமே உலகம் எல்லாமே படி இழக்க போறாரு வாராரு. பார்வதி நம்ம கையிலே ஒத்தையிலே அமர்ந்திருப்பதனால இறைவனோடு சென்று இவர் படியிழப்பையே நாமல் பார்க்க வேணும் என்று அந்த ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையர் கண்ணே அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அந்த அரணாரிடத்தில என்ன கேட்கிறாள் தெரியுமா? சாமி ஆண்டவனே பகவானே, ஆண்டவா பகவான், நான் உங்களோட படிகளை உமையவளும் பார்க்க வேண்டும். பகவானோட படிகளை பார்வதியும் பார்க்க வேண்டும். ஈசனோட படிகளை ஈசனோட படிகளை ஈஸ்வரியும் பார்க்க வேண்டும். கடவுளோடு வந்தையா கவலை வந்து சேரும் அம்மா, படியிழக்க வேண்டாம் அம்மா. அடியே பார்வதி, எனக்குமே நான் தானே படியிழக்க போவேன். இன்னைக்கு நீ என்னோடு வருகிற என்று சொல்லுகிறாய் அம்மா. என்னோடு வந்தால் உனக்கு இடையூறு வந்து சேரும். கடவுளோடு வந்தால் கவலை வந்து சேரும். ஈசனோடு வந்தா உனக்கு இடையூறு வந்து சேரும் பார்வதி. அதனால நீ கையில அமர்ந்திரு, ஆண்டவன் சென்று விட்டு நான் திரும்பி வருகிறேன். ஆண்டவா, உங்க கூட நான் வந்தா அப்படி என்னையா உங்களுக்கு இடையூறு வரப்போகுது? பார்வதி, உலகத்தை நான் ஒரு விதமாகவே படைத்தேன். உலகத்திலே உள்ள மானிட மக்களை எல்லாம் பல விதமாகவே படைத்து உள்ளேன் அம்மா. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலேயே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது பார்வதி. அவர்களுக்கு ஒரு கோட்ட பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். 21. நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, சக்தியின் மனதோ இறக்க குணமுடையது. அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, இந்த அம்மா ஏன் இப்படி இருக்காங்க, இந்த பையன் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டேன். அதனால நீ கையிலே அமர்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவனாகிய பகவான் சொன்ன.
ஆமையா. அப்ப பார்வதி சொன்னா, என்னன்னா உங்க கூட வரும்போது நான் எதுவுமே பேசக்கூடாது அப்படித்தானே? அதேதான் அதேதான். ஆம் பார்வதி, என்னோடு வரும்போது நீ வாயை திறக்க கூடாது, மறுவார்த்தை பேசக்கூடாது. நீங்க சொன்னதை நான் கேட்க ஐயா. சரின்னு சொன்ன என்னோடு நீ வரலாம் படி இழப்பதற்கு. இப்ப மூடின வாயை நம்ம துறக்கவே மாட்டேன். பார்த்தார் பார்வதி, ஐயா கண்டிப்பா நான் உங்க கூட வரும்போது நான் ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேன் ஐயா. ஐயா அப்படின்னு உடனே என்னாச்சு? நீ பார்வதியாகப்பட்டவா, உன் வாயினாலே சொன்னா உன்னை நான் நம்ப மாட்டேன். அதானே கேட்டேன். கண்ணனாகிய கோபாலன் மீது ஆணையிட்டு கொடுத்தாத்தான் நீ என்னோடு நான் வரலாம். ஆமா, பண்டந்து நான் வாங்கி நிக்காது, பழக்க விட்ட வாங்கி நிக்காது, பழக்கம் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால என்னோடு வரணுமானா என் பெருமாளின் மீது நீ ஆணையிட்டு கொடுத்தாத்தான் படி இழக்க வரலாம். அப்படி என்று சொன்ன போது அண்ணனாகிய கோபால கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுக்க எங்க அண்ணன் கண்ணன் மேல சத்தியமா, சத்தியம் சத்தியம், உங்க கூட வரும்போது நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். முக்கால் 3 தாரம் சத்தியம். ஆணையிட்டு கொடுத்தார். வாப்போட்டு சட்டத்தை வாங்கினார். வாப்போட்டு சட்டத்தை வாங்கி கொண்டு என்ன செய்கின்றார்? பகவானும் பார்வதியோ பகவானும் பார்வதியோ படைத்த ஒரு உலகம் எல்லாம் படியெடுக்க வாராரு. படியெடுக்க வார போது அள்ளி வைத்த மனுக்களுக்கு அமகலந்து போடுவாரா. எடுத்து வைத்த மனுக்களுக்கு இறையளந்து போடுவாரா. படைத்த மக்களுக்கு மக்களே படியளந்து முடிப்பாரா. படியளந்து முடிப்பாரா. பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பா இருப்பதையா, களைப்பை திருப்பதற்காகவே கொஞ்ச நேரம் இளைப்பாரி நாமல் கைலைக்கு போக வேண்டும் என்று பார்வதி சொன்ன போது ஆட்டமென்று சம்மதித்தார்கள். ஆண்டவனும் பகவானும் ஒரு ஆலமரத்தை கண்டார்கள். அப்ப ஆலமரத்தடியினிலே 2 பேரும் போய் அமர்ந்திருக்க இருக்கும்போது பார்வதி மரத்தையே சுத்தி பாக்கா. மரத்தை ஏன் சுத்தி பாக்கா? மரத்துக்கு மேல கட்டு கட்டுன்னு சத்தம் கேக்கு. ஆலமரத்துல தேங்காய் காய்ச்சிருக்கு, அதான் பார்வதி மேல பாக்கணும் நினைச்சேன். ஆலமரத்துல தேங்காய் காய்க்குமோ அப்படி? அப்ப மரத்து மேல கட்டு கட்டுன்னு சத்தம் கேட்ட உடனே பார்வதி ஏறிட்டு பார்க்க ஒரு சின்னங்குரிய பாலகை 10 வயது இருக்கக்கூடிய பையன் முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பையே வெட்டி கொண்டிருந்தார். அப்ப அறிவில்லாத பாலகை, புத்தி இல்லாத பிள்ளை, இவன் முனிக்கொப்பில உட்கார்ந்துலாம் அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடியாகி விடுவானே. உடனே ஆண்டவனை காப்பாற்ற சொல்ல வேணும் என்று கீழே 10 ஆடு மாடு மேயுது. ஆண்டவா பரம்பொருளே, அதோ பாருங்க, ஒரு சின்னந்திரிய பாலகை முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுகிறா. இந்த ஆடு மாடுகளுக்கு கொலை வேணும்னு. அவை கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே. தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடியாகி விடுவான். நீங்க தான் அவன் கீழே விழுவதற்கு முன்னால உயிரை கொடுத்து கீழே இறக்கி கொண்டு வர வேண்டும். பார்வதி, அவனுக்கு வாழ வேண்டும் என்று விதி இருந்தால் வாழ்ந்தே தீருவான். சாக வேண்டும்
என்று விதி இருந்தால் செத்தை திருவானடி. அதனால நான் சொல்லுவதை கேளு. அவன் விதி முடிந்து விட்டதையானா அவன் இறந்து போவான். வா போவோம். ஆண்டவா, இந்த பிள்ளையை காப்பாத்தலன்னா உங்க பின்னால ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். என்ன இப்படி சொல்லுத? சரி பார்வதி, அவன் எப்படி வெட்டு முடிந்து கீழே விழுவான். அவன் கீழே விழும் போது என்ன பத்த அம்மான விழுந்தா பார்வதி நீ காப்பாத்து. என்ன பத்த அப்பான விழுந்தா ஆண்டவே நான் காப்பாத்துகிறேன். இரு பேர்களுமே பேசி முடித்தார்கள். பாலகன் வெட்டு முடிந்தான், கீழே விழுந்தான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட ஓங்கி 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 வெட்டுனா கொப்பு கீழே, பைய மேல பைய மேல கொப்பு கீழே. இப்படியே கரணம் போட்டு பூமிக்கு வந்தார். வரும்போது அம்மானு சொன்னானா? இல்லையா பாவி, அம்மானு சொன்னானா? அதுவும் இல்ல. அம்மா வென்றும் சொல்லவில்லை, அப்பா வென்றும் சொல்லவில்லை. அப்ப என்ன சொல்லிருப்பான்? அத்தனை விட்டு விட்டு பாவி எத்தனை சொல்லிருப்பான்? ஒரு நம்பரை சொல்லிருப்பானோ? நம்பர் சொல்லிருப்பானோ? இல்ல, அதுவும் சொல்லல. அம்மா வேண்டும் சொல்லவில்லை, சரி அப்பா வேண்டும் சொல்லவில்லை. ஆமா, அப்போ என்னதான் சொல்லிருப்பான்? இந்த யாரு காப்பாத்த போறா? எப்படி சொல்லி விழுந்தாங்க வரும்போது? அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல. இப்ப கொஸ்டின் மதனின்னா போய் அவன் வீட்டுக்காரியா போறா? இங்க வேண்டாம். சித்தின்னு சொல்லல, மதனின்னு சொல்லல, அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. நான் செத்தேம்னா வாக்கு சனியே போக்கல. செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி. அதான் அவன் வாழ்க்கை அவன் வாயில் இருக்கான். வாயில் என்ன ரோடா போடுவாங்க? உனக்கு வாயில கொண்டு வந்து தார ஊத்தணும். அவன் வாழ்க்கை அவன் வாயிலன்னா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். தேவையில்லாததை பேசக்கூடாது. நமக்கு நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். புறப்பட்டு போய்கிட்டே இருக்கணும். அடுத்தவனை இழுத்து விட்டு கண்டா காமாச்சு காங்கலன்னா மீனாட்சின்னு பேசக்கூடாது. என்னைக்கு ஒண்ணு போல இருக்கணும். நடந்து போய்கிட்டு இருக்கோம், ரோட்ல போகும்போது சரி ஒரு கால்ல கல் தட்டிடுது. கல்லு தட்டும் போது என்ன அம்மாங்கணும், இல்லன்னா எப்பா கல்லு தட்டிட்டு அப்படிங்கணும். நான் செத்தனே அப்படிங்க கூடாது. செத்தனேன்னா அதான் கிடைக்கும். படகு குப்புறமா செத்தே போவான். அதுதான் அவனுடைய வாழ்க்கை வாயில்னு சொல்லியிருக்கான். நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும். நான் 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைச்சோம்னா சரிதான், நமக்கு எந்த நோயும் வராது. கரெக்டா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துடலாம். ஏன்னா உடம்புல எப்படி வருதா? ஐயோ இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருப்போம், நாளைக்கு சாவணும் தெரியலையே. நம்ம என்ன பேசுதோமோ அதான் நமக்கு நடக்கும். நான் நல்லா இருப்பேன், எனக்கு ஒண்ணுமே செய்யாது, கடவுள் என்ன நல்லா வைப்பாரு அப்படின்னா கடவுள் நம்ம நல்லா வைப்பாரு. வயசுகள் வந்து கடரும் போது பின்னால், அதாவது பின்னால் வரக்கூடிய யோசனை பண்ணுவாங்க. ஆமா, நம்ம என்ன நடக்க போதோ என்ன நடக்க போதோ நம்ம இருந்தே போறோம். அப்போ எம்மா பார்வதி செத்தேம்னு விழுந்தா அவன் செத்து போனாண்டி. நான் எத்தனையோ சொன்ன, என் பேச்சு நீ கேட்கல. வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். அப்படி என்று கடவுள் அழைக்கும் போது ஆண்ட வேணும் பார்வதி, ஆண்ட வேணும் பார்வதி, அந்த நல்ல இடத்தை விட்டு கைலாசம் போவோம் என்று நாகலக வழியாக நாதம்பதி வாராரு. தண்ணி வெண்கொடி தவமிருந்து வாரபோ ஆண்டவா பரம்பொருளே, இந்த நாகங்கள் ரெண்டும் ஏன் இப்படி ஒரு தவம் இருந்து வராங்க? எதற்காக? அம்மா பார்வதி, நாகராஜ நாகக்கண்ணி இருபேர்களுக்குமே 6 வருடமாகவே ஒரு குழந்தை இல்ல. அதனால என்ன எண்ணி இருபேர்களுமே தவம் இருந்து வருகிறாரம்மா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவா உங்களை எண்ணி ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்கிறார்களே, ஆனா ஒரு பிள்ளை வரத்தை கொடுத்தா என்ன? ஏய் பார்வதி, பிள்ளை வரமானால் சும்மா கொடுக்க முடியாது. அவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்கை பார்த்தா தான் கை குழந்தை கொடுக்கலாம், கொடுக்க முடியும். கணக்கை பார்க்கணுமானா என்ன செய்ய? கணக்க பார்க்கணும் சொன்னா இந்த கால் கட்டு வாங்கணும். கணக்கு கால்குலேட் வாங்கணுமா? ஆமா, அது
இப்பதான கணக்கு வந்துருமா? உடனே அடிச்சு பாத்துடலாம்ல. யாரு கணக்கு? உம்ம கணக்கையா? உம்ம கணக்கு எங்க இருக்கும்? உம்ம கணக்கு டீ கடையில இருக்கும். என் கணக்கு டீ கடையில இருக்கு. சரி, என் கணக்கு உம்ம கணக்கு பார்க்கணும்னா பலசர கடையில இருக்கு. அப்படியா? 419 ரூபா கொடுக்கணும். 419 ரூபா? ஆமா. கொடுக்க மாதிரியா? இப்படி இல்ல, மாதிரி இல்ல, கொடுக்க மாதிரி கிடையாது. அந்த கணக்கு இல்ல தாத்தா, பாவ புண்ணிய கணக்கு. அப்படி சொல்லு. பாவ புண்ணிய கணக்குன்னா நாகலோக வட்டலத்திலே நாகராஜன் நாகக்கண்ணியின் கணக்கை பார்க்கணுமானா சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து இரு பேர்களுடைய கணக்கையே பார்க்க வேணும் என்று சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்தார்கள். சித்திரபுத்திரரோ புத்தகத்தை புரட்டி இரு பேர்களின் பாவ புண்ணிய கணக்கை பார்த்தார். கணக்கையே பார்க்கும் போது அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஐயா போன ஒரு சென்மத்தி நாகமுடி ராஜமான் வேடவனதாந்திரன் 8 மாத சூழ்மான் அம்மாலை ஏந்தரை ஈரமாய்த்து மானை கொண்ட தேசத்தால் அவரை ஒண்ணு கிடையாது. நாகக்கண்ணி பெண்கொடி போன ஒரு சென்மத்தி அம்மாதாந்திரன் 7-8 பிள்ளைகள் மருந்த கொடுத்து மருள கலைத்து மருந்த கொடுத்திருக்க மருந்த கலைத்திருக்காள். கருவளித்த இரு பேர்களுக்கும் கை குழந்தை இல்லை, உருவளித்த இரு பேர்களுக்குமே ஒரு குழந்தை இல்லை என்று அந்த சித்திரபுத்திர நயினார் சொன்ன போது பார்வதி 2 பேர் கணக்கையும் கேட்டாயா? பாவம் செய்து இவர்களுக்கு எப்படி அம்மா பிள்ளை கொடுக்க முடியும்? சட்டப்படி கிடையாது. ஆண்டவா, என்னை போல் பெண் அல்லவா? பெண்ணுக்கு மனம் இறங்கி நீங்க பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும். மங்கைக்கு மனம் இறங்கி மதலை வரம் கொடுக்க வேண்டும். கண்ணைக்கு மனம் இறங்கி நீங்க கை குழந்தை கொடுக்க வேண்டும் என்று ஆதி பார்வதி சொன்ன போது அம்மா பார்வதி அவர் செய்த பாவத்தை மீறி நான் பிள்ளை வரம் கொடுத்தால் பின்னால நாமலுக்குத்தான் இடையூறு வந்து சேரும். மதலை வரம் கொடுத்தா மன கவலை வந்து சேரும் அம்மா. அதனால என்னாலே முடியாது என்று ஈசன் சொல்ல இனியும் நாமல் இப்படியே விடக்கூடாது. இந்த ஆண்டவனை எதிர்த்து நாமல் இரு வீடுகளுக்குமே பிள்ளை கொடுக்க வேண்டும் என்று சாமி நீங்க இப்ப கொடுத்தாங்க நிச்சயமா நாங்கள் பகவானும் கொடுத்தாரி பார்வதிய நாங்கள் கடவுளும் கொடுத்தாரிட்டா கண்டிப்பாக நாங்கள் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் அட்டகாலி 8 பேராக நீயே போய் பிறக்கணும் போ அப்படி என்று சாபத்தை கொடுத்த போது அப்ப பார்வதா தேவியாகப்பட்டவா ஆண்டவா நான் யாருக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னாலும் நீயே போய் பிள்ளையா பிறக்கணும்னு சாபத்தை கொடுக்கறீங்க. அப்படி இருப்பதனால நான் போய் 2 பேர்களுக்குமே பிள்ளையா பிறக்கணுமானா கருவுச்சு பிறப்பதற்கு பார்வதி நான் பிறக்க சட்டம் இல்லை. அப்படி இருப்பதனால எனக்கு நீங்களும் ஆட்சி வரங்களை தர வேண்டும். அதனால எனக்கு நீங்களும் ஆட்சி வரங்களை தர வேண்டும் என்று சொன்ன போது பார்வதி நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நீயே போய் பிள்ளையா பிறக்க வேண்டாம், உங்க 2 பேர்களுக்குமே நான் ஆட்சி வரங்களை தாரேன் என்று சொல்லி அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வர சொல்லு.
நாகராஜனுக்கு நாகக்கண்ணைக்கும் ஆமா தெரியும் நான் செல்லு பார்த்திருக்கேன் அத ஆமா ஆமா கேட்டிருக்கேன் அதனால நீ 2 பேரையுமே சரி சரி 21 நாள் அரைமண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூது இருந்து வர சொல்லு 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாகவே ஆதி பராசக்தியானவள் நீ கரு உருவாகவே சனித்து கை குழந்தையாகவே பிறக்க வேணும் என்று ஆண்டவன் பகவான் சொன்ன போது இந்த அழகான நேரத்திலே அலங்கார பந்தலில் சிங்கார மேடையில் பாடும் நாமளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று நாமளுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் விஜய் டிவி புகழ் விஜய் டிவி புகழ் புகழ் படைத்த அண்ணார் சரி நாமெல்லாம் கேட்டிருக்க பாட்ட ஆமா காத்துக்கு இனிமையா இருக்கும் விஜய் டிவி புகழ் மட்டுமில்ல சாரல் டிவிலயும் ஐயா புகழ் தான் அவங்களும் புகழ் தான் ஆனா இருந்த போதிலும் அவர்களுடைய பாட்டு எப்பவுமே ஓடும் அதாவது கும்மி பாட்டுன்னு ஆரம்பிச்சது அண்ணாச்சி அண்ணாமலை தானே அண்ணாமலை அண்ணார் அவர்கள் தான் ஆரம்பிச்சாங்க உலகமெங்கும் இன்னைக்கு ஒலித்து கொண்டிருக்கின்ற நம்ம இந்தியா நாட்டுல அவர்களுக்கு ஏகப்பட்ட மதிப்பு எந்த கோயிலுக்கு போய் இறங்கினாலும் முதல்ல இந்த ரெக்கார்டை கேட்டுதான் கோயிலுக்குள்ளே போற மாதிரி இருக்கும் கோயிலுக்குள்ள போகணும்னு சொன்னா அவங்க பாட்டு தான் நடக்கும் கும்மி பாட்டு அப்பேற்பட்ட கும்மி பாட்டிலே புகழும் பேரும் புகழும் படைத்து வரக்கூடிய அருமை ஐயா அவர்கள் நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று அண்ணாமலை குழுவினர் ஐயாவுடைய கும்மி பாட்டும் கோலாட்டமும் சார்பாக அண்ணாதுரை அண்ணார் அவர்கள் அன்பு கரத்தாலே நாமளுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று நாமலை போன்ற ஒரு கலைஞராகவே இருந்து வரக்கூடிய ஐயாவுடைய அன்பு கரத்தாலே 201 லட்சத்தை 2 கோடியாகவே அள்ளி கொடுத்துள்ளார்கள் ஒரு கலைஞருக்கு கலைஞர் இன்னொருவர் தான் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அப்பேற்பட்ட அன்பு உள்ளம் கொண்டு நாமளை ஆதரித்த அன்னார்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ளம் சித்து டிவியின் உரிமையாளர் எனது அருமை அண்ணார் அவர்கள் என் பேரப்புள்ள ஆமா பேரப்புள்ள நேத்து மெட்ராஸ் வந்திருந்தாரு முந்தா நாள் வந்து வேலூர் வந்திருந்தாரு சரி அவன் இருந்தாலும் தொடர்ந்த நிகழ்ச்சி எத்தனை வழிக்கு தான் வருவாங்க எத்தனை வழிக்கு வருவாங்கனாலும் நம்மளை விட மாட்டோம்காரு கூட வந்துதான் அவங்காரு வரும்போது நம்மளை விட்டு வந்தாரு விட்டுட்டு வருவாருல வரும்போது அவளுக்கு அவசரமா ஒரு வேலை ஆமா அவசர வேலை அவர் கூட்டத்தான் செஞ்சா நம்மளால போக முடியலனா இல்ல துட்டு கூட ஒண்ணு போகல அப்படி இருப்பதனால இந்திரஜித் அன்னாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு முதலாகவே 201 லட்சத்தை அன்பளிப்பாக அள்ளி கொடுத்தார்கள் அவர்களுக்கு அடுத்தபடியாக என்னை அன்பளிப்பு செய்து ஆதரித்த அருமை அப்பா அவர்கள் இந்த புளியங்குடிமா நன்னகரத்திலே புகழோங்கி வாழ்ந்து வரக்கூடிய அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து பெற்றடாத தகப்பனாகவே இருந்து வரக்கூடிய எனது அருமை அப்பா அவர்கள் ஜபராஜப்பாவின் அன்பு கரத்தாலே சாரல் டிவியின் உரிமையாளர் அவர்கள் சார்பாக எனக்கு நான் இன்னைக்கு படிக்கணும்னு சொன்னா என் மகன் மூத்த மகன் தலைமகன் இன்னைக்கு எனக்கு என்ன வேணுமோ அத்தனையும் செய்வார்கள் என்ன வந்து இந்த செட்ல வந்து இடையில நம்ம வராம இருந்தேன் அப்போது வந்து என்ன வந்து இங்க சேர்த்து வைத்தது அந்த என் மகன் 10 கிலோ மாங்காய் கொடுத்ததுனால பேசிக்கிட்டு இருக்காரு மாங்காய் தாரம்ன்றக்காக என்னைக்காவது வாங்கி தாரம்ன்றக்காக சேர்த்து விட்டாலும் இடையில சேட்டையெல்லாம் பண்ணலையா நீங்க சும்மா போட்டு இருக்கவன போட்டு அப்படி நாமளுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று எனது அருமை அப்பா அவர்கள் எனக்கு 201 லட்சத்தை 2 கோடியாக அள்ளி கொடுத்து உள்ளார்கள் சொல்லியிருக்காங்க. காய்ச்ச மரத்துல கல்லறி நெல்லி விளத்தஞ்சு இருந்ததும் நம்ம வந்து அனுசரிச்சு நம்ம தான் போகணும். ஒருத்தன் தெரிஞ்சு பேசுவான் தெரியாம பேசுவான். ஒரு கிறுக்கு போய் பேசிட்டாம்னு வச்சுக்கணும். ஆமா சும்மா ஓட்டி எப்ப பார்த்தாலும் காட்டி கொடுக்க கூடாது. சரி சரி. ஆகையினாலே நாவலுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த அன்பு உள்ளம் எல்லாம் அவருடைய உற்சார் பச்சார் உறவினர்களோடு வழி வழி வம்சங்களோடு எப்படி வாழணும் தெரியுமா? வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் மலை முருகன் அருளால் மலை முருகன் அருளால்
ஆகி சென்ற இடங்களெல்லாம் சிறப்பு பெற்று செய்யும் தொழில்கள் எல்லாம் இன்னும் விருத்தியாகி என்றென்றைக்கும் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அம்மனை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போது என் நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்க இரு பேர்களுக்கும் அமிர்தம் என்னும் 8 கலசத்திலே வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எப்படி வரம் கொடுத்தால் தெரியுமா? அந்த நாகராஜ நாகக்கண்ணையே அவர்கள் இரு பேர்களுக்கு அமிர்த கலசத்தை வரவழைத்து வரமாக கொடுப்பாரா வரங்களை வாங்கி கொண்டு 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலம் அங்கே
சொல்லுவானா மாயவாத்து சொன்னா தப்பாது நீ வரம் கொடுத்தா பொய்யா என்ன நம்பி வந்த பேர்களுக்கு புளியங்குடி காளியம்மா
சொன்ன போது பச்சரிசி வனமதியில ஆறாளை 8 பேரும் சாகாத மகுடனைத்தான் சுத்தையாக நின்று கொண்டு துர்க்கையாக நின்று கொண்டு மகுடனையும் வலை முடித்து எடுத்து மாலை போட்டு காளியர்கள் 8 பேரும் எங்க வாரானா கைலாச மலையடியில கடவுளோட இடமதியில வைரவர அழைத்துக் கொண்டு முத்து வாரம் வாங்குவாளா பச்சை வரங்கள் வாங்கி பரிசோதிக்க வேணும் என்று பகவானுக்கு போடுவாளா முட்டு போட்டு முட்டு இறக்கி தன்னை இடம் மதியில ஆக்கு வர அழைக்க வரும் 1008 வரும் வெள்ளம் மரம் கோடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து தாயான காளியம்மா அம்பிகைய செல்லியம்மா அருணசங்கிலி மலை கடந்து இருப்பார வைப்பார ஏழைகள்லாம் ஒரு சுனையா விட்டு நாடு கடலை விட்டு ஏகமாக நாடு விட்டு சீர்காழி சிதம்பரம் தென்னேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக நின்றடிந்து ஆட வேணும் உற்சாரம் தன்னடியில அறிவிக்கிற நீராடி உற்சால நாடரையும் உடல்வாய்மொழி அம்மாளையும் கண்டு வல்ல தான் வணங்கி உற்சாலம் தன்னை விட்டு 18ஆம் அடி கருப்பனைத்தான் பார்த்து வல்ல வணங்குவாளா கருப்பனையை அழைத்துக் கொண்டு தென்காசி தன்னதியில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரை வணங்கி அங்கிருந்து பயணமாகி எங்க போவோம் என்று அக்காலங்க 8 பேரும் நாளமுக்கு சாலை விட்டு அங்கிருந்து பயணமாகி ஐடி விலக்கு விட்டு வாராள 8 பேரும் சிவராம பேட்டை விட்டு கடையநல்லூர் பாதை கூடி எங்க போவோம் என்று புளியங்குடி நன்னதியில வாராள புளியங்குடி தன்னதியில வேட்டைக்கு மேல்புறத்தில் தாயான காளியம்மா செல்லியம்மா வண்டிக்கார வைரவசாமி காவல்கார கருப்பசாமியோடு ரோட்டுக்கு கீழ்புறத்திலே என் தாயாகப்பட்ட காளியம்மாளும் மேல்புறத்திலே செல்லியம்மாளுமாக அக்காலந்தையர்களாகவே நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கெல்லாம் தெய்வ வாக்கு செல்லும் தெய்வமாகவே இருந்து இந்த புளியங்குடி வாழ மக்களையும் அம்மாளை பக்தி கொண்டு வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் அம்மா ஒரு பயிராகவே வளரச் செய்து மக்கள் ஒரு பயிராக காளியம்மா ஒரு வேலையாகவே என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமலுக்கு பரிசளி இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமலுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்போடு நாமலை ஆதரித்த அன்பு உள்ளம் சீசனுக்கு குற்றாலம் வந்திருக்காங்க. குற்றாலத்துல குளிச்சு சரி 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 குற்றாலத்துல குளிச்சுட்டு வரும்போது நம்மளுடைய குரலை கேட்டு உடனே வந்து நமக்கு அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள். தொண்டைமான் புதுக்கோட்டைமான் அன்னகரத்திலே வாழ்வாங்கி
வாழ்ந்து வரக்கூடிய சதீஷ்குமார் அண்ணார் அவர்களும் ராஜேஷ் அவர்கள் சார்பாகவும் சின்ராஸ் என்று சொல்லக்கூடிய அண்ணார் அவர்கள் சார்பாகவும் அனைவர்களுமாகவே நாமல் வில்லிசை கலைஞர் 6 பேர்களுக்கும் அள்ளி பணம் கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று நாமளுக்கு 701 லட்சத்தை நாமளுக்கு அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். பரிசளித்த ஆதரித்த அன்னாருடைய உச்சார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் வழி வழி வம்சங்களோடு எப்படி வாழணும் தெரியுமா? வாழ வேண்டும் அவர்கள் வளர வேண்டும் மாலை முருகனோட அருளால கட்டில் நல்ல குழந்தை முதல் கட்டில் நல்ல கிழவர் நோயற்ற வாழ்வோடு குறை வச்ச செல்வத்தோடு பட்டியது பெருக வேணும் பாலாக பொங்க வேண்டும் ஒன்று பத்து நல்ல 100 கோடி ஒன்று பத்து 100 கோடி என்று உயர வேணும் கைலை போல கட்டில் குழந்தை முதல் கட்டில் கிழவர் வரை நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வங்களோடும் பட்டி பெருகி பாலாக பொங்கி ஒன்று 10 ஆகி 10 100 ஆகி 100 1 கோடியாகவே உயர்ந்து இந்த வயது போக இன்னும் 100 ஆண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்கவென்று அம்மனை வணங்குகிறோம் ஐயா. தன்னன நாதினம் தன்னானம் தன தான நாதினம் தன்னானோ தன்னன நாதினம் தன்னானம் தன தான நாதினம் தன்னானோ தன்னானாதினம் தன்னானம் தன தான நாதினம் தன்னானோ தன்னானாதினம் தன்னானம் தன தான நாதினம் தன்னானோ நாதினம் தன்னானோ 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 தன தான நாதினம் தன்னானோ அம்மா வருவத பாருங்கடி
மாயலையில சொருபங்கி அவன் பலா கப்புலனையலை மாயலையில சொருபங்கி அவன் பலா கப்புலனையலை நின்னிட்ட முச்சில கேட்டு அவன் வேடிக்கை பாப்பரங்காளியம்மா நின்னிட்ட முச்சில கேட்டு அவன் வேடிக்கை பாப்பரங்காளியம்மா சாந்து பட்டமணி எனக்கு தய சந்தன பட்டமனா உனக்கு சாந்து பட்டமணி எனக்கு தய சந்தன பட்டமனா உனக்கு சதுராடி வரங்காளி அம்மாளுக்கு தங்க குஞ்சம் கண்டு வீசுங்கம்மா சதுராடி வரங்காளி அம்மாளுக்கு தங்க குஞ்சம் கண்டு வீசுங்கம்மா மக்களுக்கும் எங்களை வரவழைத்த அன்பு உள்ளம் அவர்களுக்கும் அன்பளிப்பு செய்து நாமளை ஆதரித்த செல்வ சீமான்கள் அனைவர்களுக்கும் வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் பந்தலிலே வந்த மக்களுக்கும் என் வில்லிசையை கண்டுகளித்த பேர்களுக்கும் ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அண்ணார் அவர்களுக்கும் அமர்ந்த ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அண்ணார் அவர்களுக்கும் எங்களுக்கு இதுவரைக்கும் காவல் செய்து அமர்ந்திருந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எங்கள் வில்லிசையின் சார்பாகவே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கண்டிப்பா எல்லாரும் சாரல் டிவி பாருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்க. நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.